மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஏபிசிடிஇ அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விஷயம் நமக்கு தெரில, ஆனால் வெற்றி பெற்றவங்க அத்தனை பேருமே தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில, ஆனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்டாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரூல்ஸை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் ஒரு கிளாரிட்டியோட இந்த லைஃப்பில் பயணிக்கலாம். எதுக்கு வந்தோம் எதுக்கு சாக போகிறோம் தெரியல, ஆனால் இடையில வாழ்ந்தாகணும். வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏபிசிடிஇ அப்படிங்கிற இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல ஏ அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்க். இப்போ கடவுள்கிட்ட போனாலும் கடவுளை எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி ஏதோ ஒன்று வேண்டுவோம். இல்லை நமக்கு இது நடந்தால் அதை செய்கிறேன், அது நடந்தால் இது செய்கிறேன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஆஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை மனிதர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். சரி, இந்த ஆஸ்க் அப்படிங்கிறது இந்த தனி ஒருவன் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கோ, அந்த ஒரு ஐடியாவை உன் வாழ்க்கையை மாற்றிக்கன்னு சொல்லி இந்த ஆஸ்க் அப்படிங்கிறது ஒரு புள்ளியில் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன இப்போ இருக்கிற தருவாயில் அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் இந்த இடத்துல இந்த புள்ளியில் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு மரியாதையாக இருக்கலாம், இல்லை நல்ல வேலைக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அடுத்த 5 வருஷம் உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அதுதான் ஆஸ்க். அந்த ஒரு புள்ளியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பீனா பிலீவுன்னு சொல்கிறாங்க. பிலீவுனா என்ன? அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த ஆஸ்க் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, டவுட்லாம் கிடையாது, கன்ஃபார்ம்டாக. இப்போ உதாரணத்துக்கு நான் அடுத்த 5 வருஷத்தில் 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும். இது நான் என்னுடைய ஆஸ்க்கு. எப்படி சம்பாதிக்கணும்னா யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நேர்மையான முறையில் நான் சம்பாதிக்கணும். இதுதான் நான் இப்போது அடுத்த 5 வருஷத்தில் என்னோட கோலாக வச்சுருக்கேன். ஓகே, டன். இப்போ இந்த 10 கோடி ரூபா சம்பாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நான்லாம் சம்பாதிப்பேனாங்க, என்னாலாம் முடியுமாங்க அப்படிலாம் நினைக்காம கன்ஃபார்ம் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைக்கு முதல்ல வந்துருங்க. உங்களால் அதை சாத்தியப்படுத்த முடியும். இது பாயிண்ட் 2. பி பிலீஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. சரி, இப்போ பி முடிச்சாச்சு. அடுத்து சிங்கிறது கமிட்மெண்ட். இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 10 கோடி ரூபா நான் சம்பாதிக்கணும், நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், நான் சம்பாதிச்சிருவேன். அப்போ நான் என்ன பண்ணால் 10 கோடி ரூபா சம்பாதிப்பேன், என்ன கமிட்மெண்ட்டை நான் அந்த 5 வருஷம் முழுக்க கண்டினியூ பண்ணேன்னா அந்த 10 கோடி ரூபா பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிங்க. அதுதாங்க இங்கே பெரிய டாஸ்காக இருக்கும். என்ன பண்ணால் எனக்கு 10 கோடி கிடைக்குங்கிறப்போ, அப்போ 10 கோடி சம்பாதிக்கிறவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எந்த வேலையை பண்ணால் நமக்கு 10 கோடி கிடைக்கும், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாங்கிற ஏதோ ஒரு பேட்டர்னை ஆழமாக சிந்திச்சிங்கன்னா, இப்போ நான் இதை 5 வருஷமாக எந்தவித தடையும் இல்லாமல் இந்த கமிட்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் 10 கோடி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற அந்த ரூட் மேப் இருக்குல்ல. கோல் வேற, கோல் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்காது. இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை கமிட்மெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கமிட்மெண்ட்டை நம்ம தினசரி செஞ்சோம்னா நம்ம ஆஸ்க் பண்ண, நம்ம பிலீவ் பண்ண அந்த 10 கோடி ரூபாயை நம்மளால் சம்பாதிக்க முடியும். சரி, இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதில்ல, நிறையா டஃப்பு, நிறையா கஷ்டங்கள், அது எல்லாமே வரதான் போகுது. ஏ முடிச்சிட்டோம், பி முடிச்சிட்டோம், சி முடிச்சிட்டோம். டிங்கிறது டேர்னா துணிச்சலாக இப்போ இந்த 10 கோடி ரூபா சம்பாதிக்கிற ப்ராசஸில் ஒரு காலகட்டத்தில் முதல் 2 வருஷம் ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ராஃபிட்டபுளாக போகுது. அடுத்து அது கொஞ்சம் டவுன் ஆகுது. டவுன் ஆகும்போது துணிச்சலாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். என்னடா கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு வண்டி, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பயப்படாமல், ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அந்த பாதையை ஆல்ரெடி நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்க, அந்த கமிட்மெண்ட்டை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுங்கிற அந்த துணிச்சல் இருக்குல்ல, இந்த ஆஸ்க் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மொத்த பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது 10 கோடி ரூபா சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறதா இருக்கட்டும், நான் சம்பாதிப்பேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், டெய்லி இத்தனை வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி இடைஞ்செல்லாம் உயிரெடுக்குது அப்படிங்கிற இந்த மொத்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் என்ஜாயாக இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா நீங்கள் எதை ஆஸ்க் பண்ணீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் நான் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகணுங்கிறது ஆஸ்க் பண்ணார், அதை பிலீவ் பண்ணார், தினசரி அவர் ப்ராக்டிஸ் பண்ணார், மேட்ச்சில் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், நடுவில் அவருக்கான அந்த பேட்டிங் அந்த ஜேர்னி இருக்குல்ல, அது ஒரே மாதிரி போல் அப் அண்ட் டவுன் வந்துச்சு. அதை அத்தனையுமே துணிச்சலாக ப்ராசஸ் பண்ணாது. எண்ட் ஆஃப் த கோலாக இந்த மொத்த ஜேர்னியுமே அவர் லவ் பண்ணார். ஸோ ஓவரால் நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்களேன், ரஜினி அவர்கள் எடுத்துங்க,
கமல் அவர்கள் எடுத்துங்க. அவங்க சினிமாவில் சாதிக்கணுங்கிற அந்த ஒரு புள்ளியாக ஆஸ்க் பண்ணாங்க, அதை பிலீவ் பண்ணாங்க, அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனாங்க, தடைகள் வரும்போது ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ ரஜினி அவர்கள் சினிமாவில் நடிக்கிறது பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். அந்த பக்கம் சச்சின் அவர்கள் கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். தோனி அவர்கள் வந்து கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். கமல் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த ஜேர்னியும் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணுற விஷயத்த ஆஸ்காக கேட்டாங்க. அந்த ஆஸ்க்லேருந்து பிலீவ் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு வந்தாங்க. அந்த பிலீவ் இருக்குல்ல, அந்த பிலீவை கமிட்மெண்ட்டாக மாற்றினாங்க. நடுவில் தடை வந்தாலும் அப்படியே துணிச்சலாக எதிர்கொண்டு போனாங்க. ஸோ இந்த ABCD அப்படிங்கிற இந்த ப்ராசஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ஜாய் பண்ணுற அந்த ஆஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதை பற்றி என்ஜாய் பண்ணுவீங்க? நீங்கள் பியானோ வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணுறதுல சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு ஓவியம் வரைகிறதுல, சில பேருக்கு என்ன மாதிரி பேசுகிறதுல சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு எழுத சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒன்று நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்காங்க, அந்த ஹீரோவை நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த ஹீரோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுனால அதை ஆஸ்க் பண்ணுவீங்க. நான் சொன்ன மொத்த ஜேர்னியுமே ஈஸியாக இருந்துடும். ஸோ ஈலேருந்து ஏக்கு போங்க, இந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வர்றது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ ABCDE அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தான் எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்குள்ளே இருந்தவங்க ஜெயித்தவங்க, இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்காதவங்க, இந்த ஜெயிச்சவங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நான் தோத்தவங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த கிளாரிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம், அதாவது இந்த மனித வாழ்க்கையை சார்ந்து சில முக்கியமான புரிதல்களை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு எதுவும் புரியல, புரிஞ்சுக்கிறது தான் இந்த யூடியூப் சேனலே, வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஜேர்னிக்குள்ளே நீங்கள் இணைந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து க்ரோ ஆகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.